முத்து மீனாவை கூட்டிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. ஆஸ்பிரேஷனுக்கு அட்மிட் பண்ணுறதுக்காக. விஜயா இருந்துட்டு, "ஏய் என்னடா முத்து, எங்கடா கிளம்பிட்டீங்க காலங்காத்தால? இதோ பையெல்லாம் எடுத்துகிட்டு போறீங்க. என்ன விஷயம்? எங்கே ஊருக்கு கீருக்கு போறீங்களா? சொல்லுங்கடா" அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து இருந்துட்டு விஜயாவை பார்க்காம அப்படியே செருப்பு மாட்டிக்கிட்டு கிளம்ப பார்க்குறாரு. "அம்மா இப்போதைக்கு என்கிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். வழி விடுங்கம்மா" அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா இருந்துட்டு, "என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? யாருக்கு என்னடா ஆச்சு? அங்கே என்னடா பரோட்டா கடை இருக்குதா? இல்லை ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி நிற்கிதா? நீ பாட்டுக்கு அவசரமா கிளம்பிட்டா நான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? யாருக்குடா உடம்பு சரியில்ல? எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களாவே மதிக்கிறது இல்லையா இங்க யாருமே?" அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணாமலை இருந்துட்டு, "ஏய் முத்து நில்லுடா. என்னடா பேசுறா உங்க அம்மா? யாருக்கு என்னடா ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல? தெளிவா என்னன்னு சொல்லிட்டு போங்க. காலையிலேயே என்ன ஷாக் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து இருந்துட்டு, "அப்பா அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அது வந்து மீனாவுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா இருந்துட்டு, "என்னது மீனாவுக்கா? மீனாவுக்கு என்னடா ஆச்சு? நேத்து ராத்திரி கூட நல்லா தானடா சமையல் பண்ணி போட்டா. இப்ப திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்க. அவளுக்கு என்ன உடம்பு கிடம்பு கெட்டு ஆச்சா? என்ன உடம்பு கெட்டு போச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட மறைச்சு என்னடா பெரிய சதி பண்றீங்களா 2 பேரும்? என்னடா குழந்தை செக்கப்புக்கு எதுவும் போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு, "ஏம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க வேற? நாங்க என்ன இப்ப என்ன சதி பண்ணிட்டு இருக்கோம்? மீனாவுக்கு வயிறு வலின்னு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு ஏற்கனவே டாக்டர் சொன்னாங்கல்ல. அதுக்கு இப்ப ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மார்னிங் ஆப்ரேஷன் டைம் குடுத்துருக்காங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, "டேய் என்னடா சொல்ற? மீனாவுக்கு ஆப்ரேஷனா? ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? என்னடா முத்து சொல்ற? கர்ப்பப்பையில சின்னதா பிரச்சனை இருக்குன்னு சொன்னியே. அதுக்காக இப்ப ஆப்ரேஷன் பண்ணணுமா? அம்மா இப்ப என்ன நடந்துச்சுங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா உனக்கு? நான் இந்த வீட்ல உன் அப்பாவா என்னை மதிக்கலையா நீயும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் மருமகளுக்கு ஒண்ணுனா நான் துடிக்க கூடாதா?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. முத்து இருந்துட்டு, "அப்பா தயவு செஞ்சு என்னை இப்ப எந்த கேள்வியும் கேட்காதீங்கப்பா. அவளுக்கு நேத்து ராத்திரியிலேருந்து உடம்பு கொஞ்சம் ரொம்ப முடியாம போச்சு. வலி அதிகமாயிருச்சு. டாக்டர் ஃபோன் பண்ணி உடனே கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த பதட்டத்துல தான்ப்பா யாருக்கிட்டயும் சொல்லல. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் அவளுக்காக வேண்டிக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய விசாரிக்கிறீங்க." அப்படின்னு சொல்ல, விஜயா இருந்துட்டு, "என்ன ஒரு நடிப்பு! என்ன ஒரு பாசம்! டேய் பெத்த எங்கள விட உனக்கு உன் பொண்டாட்டி பெருசா போயிட்டாளாக்கும். உன் கூட பிறந்தவங்க இருக்காங்க, நாங்க இருக்கோம். உன்னை பெத்த அப்பா, அம்மா இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லணுங்கிற ஒரு நெனப்பு கூட உனக்கு வரல. ஏன்டா நீ நிஜமாவே எங்களெல்லாம் மறந்துட்டியா? இல்ல நீ தான் பெரிய ஆள் நெனச்சு ஆடிக்கிட்டு இருக்கியா? அவளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்னா அது என்ன ரகசியமா பண்ண போறீங்களா? ரகசியமா? என்னடா அப்படி என்ன? அவள தூக்கிட்டு போய் என்னடா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுக்கு? இப்ப என்னடா ஆச்சு அந்த பூக்காரிக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து இருந்துட்டு, "அம்மா போதும்மா நிறுத்துங்க. ஏற்கனவே அவ வலியில போராடிக்கிட்டு இருக்கா. இங்க வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கவே நேரம் இல்ல. அவளுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அவ உடம்பு சரியில்லாம இருக்கான்னு தெரிஞ்சும் இப்படி வந்து நின்னுட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாம்மா? நான் கூட்டிட்டு போறேன். வழி விடுங்க. குறுக்க நிக்காதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா இருந்துட்டு, "டேய் என்னடா மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்க? ஒரு ஒரு பெத்த தாய் கேள்வி கேட்குறேன். ஏன் அதுக்கு கூட நீ பதில் சொல்ல மாட்டியா? எல்லாம் அந்த பூக்காரி உன்னை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கிறா. இந்த அளவுக்கு என்னை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சு. ஆப்ரேஷனா? நான் விடவே மாட்டேன். நீ பாட்டுக்கு அள்ளி போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போயிட முடியுமா? அதுக்கெல்லாம் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன ஏதுன்னு விவரத்த சொல்லிட்டு போடா. ஆனா நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைக்கிறீங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, "ஏய் விஜயா கொஞ்ச நேரம் சும்மா இரு. நேரங்காலம் தெரியாம கத்திக்கிட்டு இருக்காத. மீனா வேற உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்றா. அந்த நேரத்துல நீ அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன உனக்கு அவன்கிட்ட இப்ப சண்டை போடணும்னு ஆசையா? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல கவலைப்படணுமே தவிர, வீணா வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு சும்மா ஏதாவது தேவையில்லாத நேரத்துல வம்பு வளர்க்குறதே உனக்கு வேலையா போச்சு." அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா இருந்துட்டு, "ஆமாமா. நீங்க இவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம தலையில விடிஞ்சிரும். இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன என் பிள்ளை மேல அக்கறை இருக்கு. அதனால கேட்குறேன். அவளுக்கு என்ன பெரிய ஆப்ரேஷன் இப்போதைக்கு? அப்படி என்ன கர்ப்பப்பையில ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு? என்ன அவளுக்கு குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அதான் நீங்க ரகசியமா பண்ண போறீங்களோ?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்நேரத்துல மீனா ஒரு மாரி முகம் வாடி போய் வேர்வையோட வெளியே வர்றாங்க. வண்டியில ஏறுறதுக்காக மீனா கிட்ட. நடக்கிறதுக்கே ஒரு மாரி டயர்டா இருக்கிறாங்க. தடுமாறி ஒரு மாரி வந்துகிட்டு இருக்காங்க. முத்துவ கூப்பிட்டு, "என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட கேளுங்க. முத்துவ எதுவும் மாமா அவங்கள எதுவும் தப்பு சொல்லாதீங்க. எனக்கு நேத்து ராத்திரியிலேருந்து ஒரு மாரி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நாங்க டாக்டர போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு வயிறு வலி தாங்க முடியல. அதனால டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுல டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. யாரையும் பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க யார்ட்டயும் சொல்லல. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. நீங்களும் என்னை தப்பா நினைக்காதீங்க அத்தை." அப்படின்னு சொல்லி வலி என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "ஏவினா என்னம்மா இது? இந்த நிலையில நீ இப்படி வந்து நிக்கிறியே உட்காரும்மா." "டேய் முத்து என்னடா பண்ணி வச்சிருக்க? இந்த வலியோட எப்புட்றா அவள இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்த? இதெல்லாம் சீக்கிரமா நீ பண்ணியிருக்க வேண்டாமா? சரி வண்டி ஏறுடா சீக்கிரம்." அப்படின்னு சொல்ல, விஜயா இருந்துட்டு, "ஆமாமா. இவ உடனே வந்து வசனம் பேசுவா. வலிக்குது, வேதனையா இருக்குன்னு. உனக்கு இதெல்லாம் வேணுமா? யார்கிட்டயாவது சொல்லிட்டு போ வேண்டியது தானே. இங்க வந்து இப்படியோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளு முத்து. நீ இப்பவே கூட்டிட்டு போக்கூடாது." அப்படின்னு சொல்ல, முத்து இருந்துட்டு,
அம்மா என்ன சொல்றீங்க? அவ வலி தாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. நான் கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்படியே அவளை விட்டுற சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயா இருந்துட்டு, ஏய் இல்லடா நான் சொல்றது கேளு. வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லணும். நம்மளும் இப்படியே உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்புறம் நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உடனே இப்போ வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு ஆப்ரேஷனை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல முத்து இருந்துட்டு, மா இப்போ உங்களுக்கு என்ன முக்கியம்? உங்களுக்கு நான் வீட்டில் விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல மீனாவை காப்பாத்தணுமா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவ வேற இப்ப வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்துறத விட்டுட்டு, நீங்க இங்க உங்க ஈகோவ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நான் யாரையும் கேட்டுக்கிட்டும் சொல்லிக்கிட்டு விவரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு என் பொண்டாட்டியோடைய நிலைமை தான் எனக்கு முக்கியம். இப்பவே அவளை நான் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லாம என்னுடைய பழைய முத்த பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் நடக்கிறதே வேற. வழிய விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, டேய் முத்து கத்தாதப்பா. விஜயா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இந்த நேரத்துல போய் தேவையில்லாம எதையோ பத்தி பேசிட்டு இருக்க. அவனே பொண்டாட்டிக்கு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். குறுக்க நிக்காதுன்னு சொல்றேன்ல. டேய் முத்து நீ உடனே வண்டியில ஏத்துப்பா மீனாவை. நான் கூட வரேன்டா. டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மீனம்மா எந்திரிங்க. எந்திரி மீனா. கொஞ்சம் தைரியமா இரு. ஒன்றும் ஆகாது பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்ல விஜயா இருந்துட்டு, போங்கடா போங்க. நீங்களும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட தான் வந்து நிக்கணும். எதோ சும்மா எதையாவது வந்து சொல்லிக்கிட்டு பிரச்சனை ஏதாவது இழுத்து வச்சுட்டு வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முத்து இருந்துட்டு மீனாவை மெதுவா தாங்கி பிடிச்சி காருக்கு கூட்டு போறாரு. வா மீனா பயப்படாத. நான் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் உன்னை விட்டுற மாட்டேன். நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்பா நீங்களும் வாங்கப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கூட்டிட்டு கிளம்புறாங்க. முத்து இருந்துட்டு காரோடைய கதவை திறந்து மீனாவை மெதுவா உள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு, என்ன மீனா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கண்ணை மூடிட்டு இரு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் ஹாஸ்பிட்டல் போயிடுறேன். பயப்படாத மீனா. ஒன்றும் இல்லை. நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீனா இருந்துட்டு, இங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. ஆப்ரேஷன்னாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, வயிறு எனக்கு கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏய் என்ன மீனா தேவையில்லாம ஏதாவது வளரிட்டு இருக்க. என்ன வந்துச்சு உனக்கு? சும்மா வாயை மூடிட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதான் நான் சொல்கிறேன்ல, நான் இருக்கும்போது உன்னை அந்த அளவுக்கு ஏதாவது விட்டுருவேனா? உனக்கு ஒரு சின்ன தலைவலி கூட வர விட மாட்டேன். இப்போ பேசாமல் உட்காரு. நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாம்மா மீனா முத்து சொல்கிறதும் சரிதான். சும்மா தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு மனசை குழப்பிக்காத. டாக்டர் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. சீக்கிரம் அப்படியே முத்து வண்டி ஏறுறா அப்படின்னு சொல்லி சொல்ல முத்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிது. கார் நின்ன உடனே பதறி அடிச்சு மீனா கதவை திறந்து விட்டு முத்து மீனாவை கீழே இறக்குறாப்புல. அண்ணாமலையும் உள்ளே வர்றாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிட்டு உள்ள ஆப்ரேஷன் வார்டுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் எல்லாருமே பார்த்துட்டு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து மீனாவை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க. சார் நீங்கள் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் போய் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு உள்ளே வாங்க. டாக்டர் ஏற்கனவே உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, சரிங்க சரிங்க டாக்டர் நான் இப்போவே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மீனா நீ கவலைப்படாத மீனா. நான் இங்கே தான் வெளியே நிற்கிறேன். தைரியமா இரு அப்படின்னு சொல்லி சொல்ல, மீனாவை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே வாம்மா மீனா அங்கே பாரு தைரியமாக போயிட்டு வாமா. நான் தைரியமா இரு. நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நர்ஸு எல்லாருமே இப்போ மீனாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவசர சிகிச்சை பிரிவில். அண்ணாமலையும் முத்துவும் வெளியே பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா விஜயா இருந்துட்டு, இவங்க பண்ணுற அலும்பு தாங்க முடியல. என்னையெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேறாங்க. அவர் பெத்த தாய் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலை. அந்த மீனா இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னைக்கே முத்துவோடைய வாழ்க்கையே போச்சு. அவன் எப்பயுமே அவன் பேச்சை கேட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னமோ பெரிய இந்த வீரதீர புருஷன் மாதிரி அவளை தூக்கிட்டு ஓடுறான். அவன் என்னத்தை கிழிக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ வீட்டுடைய கேட்டை திறந்து பக்கத்து வீட்டில் இருந்து மரகதம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உள்ளே வர்றாங்க. என்னங்க என்ன விஜயாக்கா காலங்காத்தால உங்கள் வீட்டில் என்ன பெரிய கும்மாளம்? முத்து அப்படி என்ன கார் எடுத்துட்டு அவசரமாக பறந்து போகிறான்? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயா இருந்துட்டு, ஐயோ அதை வேற நீ ஏன் கேட்குற? அது எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியாது. அந்த மீனாவுக்கு என்னமோ வயிறு வலியாம். ஆப்ரேஷன் ஆமாம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரகசியமாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் கேட்டதுக்கு என் மேலேயே எரிஞ்சு விழுறான் என் பெத்த புள்ள. நான் என்ன செய்ய? அவன் என்னை என்னைக்கு மதிச்சாங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஐயோ அப்படியாக்கா? கர்ப்பப்பை ஆப்ரேஷன்னா சாதாரண விஷயம் இல்லையே. நல்ல வேளை நேரத்தோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் என்னடா இங்கே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு உங்கள் மருமகளுக்கு ஒன்றுனா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏய் நீ வேறடி. அவளுக்கு என்னமோ நீ ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்க. அவள் வேணும்னே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னமோ போங்க. எனக்கு இப்போதைக்கு அவளை பற்றி கவலை இல்லை. ஆனால் முத்து என்கிட்ட அவ்வளோ திமிரா பேசுகிறான். அதுதான் என்ன என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்ல, அடுத்த காட்சியில் அண்ணாமலையும் முத்துவும் வெளியே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதவை திறந்து டாக்டர் வெளியே வராங்க. வந்துட்டு, டாக்டர் டாக்டர் முன்னாடி மீனா எப்படி இருக்கா டாக்டர்
ஆப்ரேஷன் முடிஞ்சுதா? அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா டாக்டர்? ப்ளீஸ் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணாமலை இருந்துட்டு, "டாக்டர் நாங்க ரொம்ப பயந்துட்டோம். இப்ப அவளுக்கு என்ன ஆச்சு? என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? அவ நிலைமை என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் இருந்துட்டு லேசா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, "இங்க பாருங்க முத்து, நீங்க ரொம்ப லேட்டா கொண்டு வந்திருந்தீங்கன்னா நிலைமை மோசமாயிருக்கும். அவங்க கர்ப்பப்பையில இருந்த கட்டி ரொம்பவே முத்தி போச்சு. இப்ப ரத்தப்போக்கும் அதிகமாயிருச்சு. நல்ல வேளையா அன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, முத்து இருந்துட்டு, "அப்பாடா! இப்ப மீனாக்கு ஆப்ரேஷன் நல்லா நல்லபடியா முடிஞ்சுச்சுல டாக்டர்? அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அவங்களுக்கு ஒண்ணும் இப்போதைக்கு ஆபத்து இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் இருந்துட்டு, "இங்க பாருங்க முத்து, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய பிரச்சனை முழுசா முடிஞ்சிரும். கொஞ்ச நேரத்துல அவங்க மயக்க நிலையிலிருந்து திரும்பிருவாங்க. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்துவோம். அப்ப நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க போய் பில்ல கட்டிட்டு வந்துருங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, "ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க என் மருமகள நல்லபடியா அவங்களுடைய அ வாழ்க்கைய காப்பாத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லி சொல்ல, முத்து இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமினி, எங்களுடைய தெய்வம் குலதெய்வம் நம்மள கண்டிப்பா பாதுகாத்திருக்கு. நான் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் எதுவுமே என்னைய சும்மா போகல. என் பொண்டாட்டிய காப்பாத்திட்டீங்க சாமி. அவ தான் எனக்கு எல்லாமே. நான் போயிட்டு பில்ல கட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சாமி படத்த பார்த்து சாமி கும்பிடுறாரு. டாக்டரு, "சரி ஓகே பரவால்ல." அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. உடனே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, மீனா மெல்ல கதவ கண்ண திறக்குறாங்க. மயக்கம் தெளிஞ்சு அப்படியே ஒரு மாரி வலிய லேசா சகிச்சுக்கிட்டு முத்துவ பார்க்குறாங்க. முத்து சோகமா, அதே நேரம் பாசத்தோடையும் மீனாவ பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அவங்க கைய பிடிச்சுட்டு பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை பக்கத்துல உட்காந்து தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முத்து இருந்துட்டு, "இங்க பாரு மீனா, கண் முழிச்சிட்டியா? வலிக்குதா மீனா? ஒண்ணும் பயப்பட வேணாம். ஆப்ரேஷனு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. டாக்டரு எல்லாமே சரியா போயிரும். நீ இப்ப ரொம்ப சேஃப்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, மீனா இருந்துட்டு, "அதான் நீங்க சொன்னீங்களே, என்னை காப்பாத்திட்டீங்கல்ல. நான் உங்கள ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டேன்மா. அப்பா, நீங்களும் உங்க அப்பாவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. மாமா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்தா இங்க தான் இருக்காங்க மீனா." அப்படின்னு சொல்லி சொல்ல, "மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நானும் உங்கள ரொம்ப கோவப்படுத்திட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்நேரம் முத்து இருந்துட்டு, "இங்க பாரு மீனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல நல்லா குணமாகி வீட்டுக்கு வா. மத்தத நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணு எனக்கு உன் ஹெல்த் தான் முக்கியம். அம்மா என்ன சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன? அத பத்திலாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, "இங்க பாரு மீனா, இப்போதைக்கு நீ எத பத்தியும் கவலைப்பட வேணாம். நல்லபடியா ரெஸ்ட் எடு. வீட்டுக்கு போயிட்டு அங்க உங்க அத்தைகிட்ட நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்ல, மீனா நிம்மதியா முத்துவோட கைய இறுக்கமா டைட்டா கட்டி பிடிச்சிட்டு அவங்க மேல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. முத்து அவங்கள அப்படியே பாசமா தடவி கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம், "முத்து, நீ ரொம்ப நேரமா தூங்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்க. உனக்கும் உடம்பு கெட்டு போகுது. நீ நம்ம கொஞ்ச நேரம் நீ வெளிய போய் படுத்துருக்கியா? இல்ல வெளிய டீ எதுவும் குடிச்சிட்டு வரியா? நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன் மீனாவ." அப்படின்னு சொல்லி சொல்ல, முத்து இருந்துட்டு சரி தலையாட்டிட்டு, "இல்லப்பா, நான் அவ முழிச்சிருக்கும்போதே நான் எப்படி இங்கேருந்து போறேன்? அவ கண்ணு முழிச்சு என்ன தேடுவாளப்பா. நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் கவலைப்பெல்லாம் இல்லப்பா. அவள இந்த நிலையில பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே மனசெல்லாம் கஷ்டமா இருக்குதுப்பா. நல்ல வேளை நீங்களும் கரெக்ட்டா நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்னு நெனச்சாலே எனக்கு பயமா இருக்குப்பா." அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, "அதான்டா கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அப்புறம் ஏன் பயப்படுற? சரி, நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அம்மாகிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். இல்லன்னா அவ வேற டென்ஷன் ஆகி வீடையே ஒரு வழி பண்ணிருவா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, "ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா. இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட தான் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே. அவங்ககிட்ட சொல்லணுமான்னு தோணுது. பரவால்ல. இருந்தாலும் நீ சொல்லிருங்கப்பா. அப்புறம் என்னன்னு கேட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து விஜயாவுக்கு ஃபோன் பண்றாரு. அந்நேரம் விஜயா வீட்ல இருந்து ஃபோன் எடுக்குறாங்க. டென்ஷனா உட்காந்துருக்காங்க நகத்த கடிச்சுக்கிட்டு. அப்போ ஃபோன் அடிக்க எரிச்சலோட ஃபோன் எடுக்குறாங்க. "என்ன யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணாமலை இருந்துட்டு, "விஜயா, நான் தான் பேசுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆ பரவால்ல. இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சாக்கும். என்னத்த கிழிக்க போறீங்கன்னு தெரிஞ்சு தான் ஃபோன் பண்ணீங்களோ? இப்ப என்னாச்சு? அந்த மீனாக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணாமலை இருந்துட்டு, "கத்தாம பேசு விஜயா. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். மீனாக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சு. கர்ப்பப்பையில இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப மயக்கம் தெளிஞ்சு அவங்க ரூம்ல இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றத பத்தி பேசுவோம். அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா இருந்துட்டு கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே அமைதியா இருக்காங்க. என்னது? ஆப்ரேஷன் முடிஞ்சுச்சா? இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்ப இனிமே குழந்தை பிறக்கிற வாய்ப்பு வந்துருமா? அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "ஆமா விஜயா, முத்து கரெக்டான டைமுக்கு இன்னும் சேர்க்கலைன்னா கொஞ்சம் நிலைமை மோசமாயிருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. உனக்கு தான் அவன் மேல கோவமா இருக்கே தவிர அவளுடைய உயிர் முக்கியம்னு உனக்கு தோணல. அப்படிதானே? முத்துவ பாத்தியா எவ்வளவு பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு இன்னும் அவன் கூட அவன்கிட்ட கோவமா தான் இருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயா இருந்துட்டு, நான் நான் என்னத்த கோவமா இருந்தேன். சும்மா அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்புறீங்களேன்னு கேட்டேன். அதுக்குள்ள அவனுக்கு கோவம் வந்துருச்சு.
மற்றபடி சரி அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, இப்போ பரவாயில்லம்மா, நல்லபடியாக தூங்கிட்டு இருக்கா. நாங்கள் இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ஒன்றும் வீட்டில் வச்சு கத்தாம அவள் தேவையானது எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா இருந்துட்டு சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை ஃபோனை வச்சுட்டு விஜயாவுக்கு ஒரு மாதிரி முகம்லாம் லேசாக வாடுது. இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எனக்கா ஃபோனில் கத்துன மாதிரி இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா இருந்துட்டு, ஆமாடி ஆமாம், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சான், அவளுக்கு இனி வந்து பிரச்சனை இல்லையாம், இப்போ அவள் நல்லபடியாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதா சொல்ல, அந்த மரகதாக்கா பக்கத்தில் இருந்துட்டு, ஐயோ நல்ல வேலைக்கா, ஆண்டவன் காப்பாற்றிட்டான், நீங்கள் காலையிலேருந்தே அவகிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த பொண்ணு நல்லபடியாக வீடு திரும்பும்போது நீங்கள் மனசார அவளை வர வைக்கணுக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா இருந்துட்டு, ஆமாடி நான் பண்ணது தப்பு தான், என் பிள்ளை என்னை ஏற்று பேசுகிறானேன்னு கோவப்பட்டேன், ஆனால் அவங்க படுற வேதனையை நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, இனிமேல் அந்த பொண்ணுக்கிட்ட நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன், இனிமேல் அவளை எதுவும் திட்ட மாட்டேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் எதையாவது சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்நேரம் அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் படுக்கையிலேருந்து மீனா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு திரும்ப போகிறாங்க. முத்து அவங்கள கவனமாக தாங்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே ஏற்றி காரில் ஏற்றுறாங்க. ஏற்றி வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது விஜயா கையில் ஆர்த்தி தட்டோட வெளியே வர்றாங்க. அவங்க முகத்தில் கோபத்துக்கு பதிலாக ஒரு மாதிரி அன்பும் பாசமும் இப்போ வெளிப்படுது. நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. மீனா இருந்துட்டு முத்துவோட கையை இறுக்கமாக பற்றிக்கிட்டு, ஏன்னா என்னாச்சு அத்தை, என்ன ஆர்த்திலாம் எடுக்கிறக்காக நிற்கிறாங்க அப்படின்னு கேட்க, முத்து இருந்துட்டு அதிர்ச்சி ஆகி போய் அவங்க விஜயாவை ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாரு. அம்மா நீங்கள் என்ன கையில் ஆர்த்தியோடு நிற்கிறீங்க, என்ன மறுபடியும் சண்டை என்ன போட போகிறீங்களா, வெளியே விடுங்கம்மா, அவளை கூட்டிகிட்டு உள்ளே போய் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விஜயா இருந்துட்டு, டேய் சும்மாருடா, நான் அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போட வரல, என் மருமகன் நல்லபடியாக திரும்பி வந்திருக்கா, அவளை வர வைக்கிறதுக்கு தானே ஆர்த்தி எடுக்கிறேன், வா மீனா உள்ளே வாமா, என்னை கஷ்டப்படுத்துனதுக்கு என்னை மன்னிச்சிடுமா, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, மீனாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருது. அண்ணே விஜயா இருந்துட்டு, என்னம்மா என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க, வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜயா இருந்துட்டு, இனிமே நீ என் பொண்ணு மாதிரி, உனக்கு ஏதாவதுன்னா அந்த வீடே தாங்காதுமா, உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இதனடா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்குள்ள அத்தைக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, இது வாமா விஜயா சொன்னதை இன்னைக்கு தான் கரெக்டாக செஞ்சுருக்கா, மீனா வாமா போய் உட்காரு, முத்து முன்னாடிக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக எதையாவது வச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த மாற்றம் அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் மனோஜை ஃபோன் பண்ணி விஜயா வர சொல்கிறாங்க. டேய் என்னடா எங்கே செய்கிற அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா நான் இப்போ ஒரு வெளியில் ஒரு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜ் கனகா வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. டேய் உன்னை என்னடா சொன்னேன், சாயங்காலம் சீக்கிரம் வாடா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்ல, ஐயோ அப்படியே அவன் மறந்துட்டேன், நீங்கள் வேணா போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, அப்படியா நீ வரலையா, சரி அப்போ நானா போயிட்டு வர்றேன், எங்கே போகிறேன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கேம்மா போகிறீங்க, என் கடைக்கு போக வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, டேய் நான் ரோகிணி வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கனகாவுடைய அம்மா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள என்னாச்சு, என்ன பதறீங்க, அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்ல, டேய் நீ எங்கடா இருக்க, பின்னாடி ஏதோ பாட்டு சித்தமெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கிளைண்ட்டோட வீட்டுக்கு வந்திருக்கேம்மா, டிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக கூட அப்படியே பார்க்குறக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் என்ன பண்ணுறியோ போய் தொலை, கார் எடுத்துகிட்டு வா, முதல்ல ரோகிணி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, அம்மாம்மா நீங்கள் வேற தனியாக போயிடாதீங்க, நான் கார் எடுத்துகிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்ல, உடனே மனோஜ் அவசர அவசரமாக கனகா வீட்டில் தேவிகாட்ட சொல்லிட்டு, இல்லாண்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அம்மா கூப்பிட்றாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த தேவிகா, என்னடா அது மாப்பிள்ள அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ தூரம் பயப்படுறாரு, நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி நம்ம பொண்ணு விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லுவாரா மாட்டாரா, இது என்னமோ இவரை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கனகாவுடைய அம்மா தேவிகா நேரம் சந்தேகப்படுறாங்க. எதா இருந்தாலும் மாப்பிள்ளைய ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது, 10 லட்ச ரூபா பணத்தையும் கேட்டாருன்னு சொல்லி உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம், இப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து எந்த வித பதிலும் வரமாட்டேங்குது, இப்படியே இதை விட்டா சரிப்பட்டு வராது, நம்மளும் ஏதாவது முயற்சி பண்ணணும், கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டில் போய் நம்மளே இந்த விஷயத்த சொல்லணும், மாப்பிள்ளையே சொல்கிறாரான்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளே இந்த விஷயத்த அவங்க வீட்டில் போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் கனகாவுடைய அம்மா பொறுத்துக்கிறாம தேவிகா மனோஜுடைய வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் விஜயாட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உடனே மனோஜ் கார் எடுத்துகிட்டு இப்போ அவசர அவசரமாக நேராக விஜயா வீட்டுக்கு நம்ம விஜயாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வர்றாரு. விஜயா இருந்துட்டு, என்னடா எவ்வளோ நேரம் உனக்கு சொன்னால் உடனே வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க,
என்னம்மா என்னாச்சு? என்ன திடீர்னு இப்ப ரோகிணி வீட்டுக்கு? அப்படின்னு சொல்ல, "டேய் அதெல்லாம் போற வழியில சொல்றேன் வா" அப்படின்னு சொல்ல, "ஒரு நிமிஷம் இரு இந்தா இந்த பையெல்லாம் எடுத்து உள்ள வை" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா என்ன பை இதெல்லாம்? எல்லாம் நெறைய பழங்களா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆமாடா ரோஹிணிக்கு கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு அவளுக்கு இந்த பழங்கள் எல்லாம் குடுத்துட்டு வரணும்" அப்படின்னு சொல்ல, "என்னம்மா என்ன திடீர்னு?" அப்படின்னு கேட்குறாங்க. "டேய் எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவ வயித்துல வளர்ற உன் குழந்தை தானே" அப்படின்னு சொல்ல, "எம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சத்தியமா இல்லம்மா" அப்படின்னு சொல்ல, "டேய் என்னடா திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. அவ வயித்துல வளர்றது உன் குழந்தை தான். எனக்கு நல்லாவே தெரியும். நீ யார வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியாது" அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் இருந்துட்டு, "எம்மா அதெல்லாம் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாரு. "டேய் என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? எல்லாமே எனக்கு தெரியும். உன் மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவேன். நீ தான் தப்பு பண்ற அப்படின்னு. ஆனா ஏற்கனவே அந்த வக்கீல் என்ன சொல்லியிருக்கிறாரு? கோர்ட் வரையும் போயி மனோஜ் தான் ரோகிணி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா, நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போ வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்ச ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்னு சொல்ல, "ஆமாம்மா. அதுல மரியாதையா உண்மைய ஒத்துக்கோ. அது உன் குழந்தை தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா உன் வாயால நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா நிஜமாவே சொல்றேன். அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்ல, மனோஜ் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை வைக்கிறாங்க விஜயா. "இங்க பார்றா மறுபடியும் மறுபடியும் சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்க வா இனிமேலாவது நான் சொல்றத கேளு. நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறேன். ரோகிணி வயித்துல வர்ற குழந்தைய எப்படியாவது அழிக்கணும்" அப்படின்னு சொல்ல, "ஐயய்யோ! அதெல்லாம் வேண்டாம்மா" அப்படின்னு மனோஜ் பதறாரு. "டேய் எவ வயித்துல வளர்ற குழந்தையோ நான் அழிக்கணுங்கிறக்காக நீ ஏன்டா பதற?" அப்படின்னு சொல்ல, மனோஜ் அப்படியே மைண்ட்ல நெனச்சு பார்க்குறாரு. ஐயய்யோ! நிஜமாவே அது நம்ம குழந்தையே! அம்மா என்ன இப்படி பேசுறாங்க? உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அந்த குழந்தைய அழிக்காம விடமாட்டாங்களே! அப்படின்னு சொல்ல, எப்படியாவது அம்மாவ கன்வின்ஸ் பண்ணி ரோகிணிய ஏத்துக்கிற வைக்கலான்னு பார்த்தா, இவங்க என்னடான்னா இப்படி பிளான் பண்ணியிருக்காங்களே! அப்படின்னு மனோஜ் மனசுக்குள்ளேயே புலம்புறாரு. "டேய்! என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "அம்மா இந்த விஷயம் கொஞ்சம் தப்பா தெரியுதே வேண்டாமே" அப்படின்னு தடுக்க பார்க்குறாங்க. விஜயா இருந்துட்டு, "என்னால முடியவே முடியாதுடா. அவ வயித்துல இப்படி ஒரு குழந்தை வளருது அப்படின்னா, அத நான் விட்டே வைக்க மாட்டேன். சத்தியமா கோர்ட்டுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு போனா அது உன் குழந்தை தான் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பிராடுக்காரி உடைய பிராடுக்காரிய நீ வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சு வாழ வேண்டியிருக்கும். அவ வயித்துல வளர்ற உன் வாரிசு, அப்படி ஒரு வாரிசே எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்ல, மனோஜுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அம்மா இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்க, இங்க பாருடா ஃபர்ஸ்ட்டு அவள்ட்ட போய் நல்லபடியா பேசுற மாரி பேசி, அவள எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு பார்ப்போம். அப்படி இல்லையா, அடிக்கடி நம்ம அவள போய் மீட் பண்ணி, அவளுக்கு ஏதாவது ஹெல்த்தியா குடுக்குறதுக்கு, அந்த மாரி பழங்கள், ஜூஸு அந்த மாரி ஏதாவது ரெடி பண்ணி குடுத்து, அதில எதையாவது கலந்து அவளுக்கு குடுக்கணும்டா, அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜுக்கு இது சரியான ஷாக்கிங்கா இருக்கு. அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒண்ணு செய்யுங்க. நம்ம அவளுக்கு என்ன குடுத்து விடணும்னு நெனைக்கிறீங்களோ, அத என்கிட்ட குடுத்து விடுங்க. நானே கொண்டு போய் அவட்ட குடுத்துடுறேன். அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவுக்கு, "ஏன்டா நீ எதுவும் பிளான் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் செய்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பார்றா, எனக்கு உன் வாழ்க்கைய நெனச்சா தான்டா பயமா இருக்கு. உன் வாழ்க்கைய எப்படியாவது நல்லபடியா அமைச்சு குடுக்கணும். வீட்ல பாத்தியா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த முத்துவும், மீனாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தியா? மீனாக்கு குழந்தையே பிறக்க வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லவும், அவ ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு, நம்ம யார்ட்டயுமே சொல்லாம, இந்த கதை உனக்கு சொல்லியிருக்காங்களா, சொல்லலையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்ல யாருமே சொல்லலன்னு தான் நெனைக்கிறேன். அவங்களாவே முடிவு பண்ணி, அடுத்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்னவோ, அத நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா, ஒரு கல்யாணம் பண்றதுக்கே துப்பு இல்லாம, இப்படி விவாகரத்தையும் வாங்குறதுக்கு இல்லாம, அவ வயித்துல ஒரு பிள்ளைய குடுத்துட்டு, இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு நிக்கிற. உன்னைய பார்த்தாலே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு மனோஜ். அதனால கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரணும். அதனால நான் சொல்றபடி நீ செய்யி அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, "அம்மா இப்போதைக்கு இது வேண்டாமே. எனக்கு ஏதோ சரின்னு படல" அப்படின்னு சொல்ல, "மரியாதையா மூடிட்டு வண்டிய நேரா ரோகிணி வீட்ல கொண்டு போய் நிப்பாட்டு" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் இருந்துட்டு வேற வழி இல்லாம நேரா விஜயாவ கூட்டிட்டு ரோகிணி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரோகிணிய வெளியில வந்து எட்டி பார்க்குறாங்க. மனோஜ் வந்திருக்காப்புல. "மனோஜ் வா மனோஜ் சீக்கிரம் வா உள்ள வா" அப்படின்னு கூப்பிட, அந்நேரம் விஜயா கார்லேருந்து இறங்குறாங்க. "ஐயய்யோ! டேய் என்ன அத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா பேசாம இரு. நான் நேத்து வந்தத அம்மாட்ட சொல்லிறாத" அப்படின்னு கண்ண காட்டுறாரு மனோஜ். "சரி இருக்கு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்" அப்படின்ட்டு, "ஆன்ட்டி வாங்க என்னாச்சு? நீங்க வீடு வரையும் தேடி வந்திருக்கீங்க. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா நீ வேற வாயும் வயிறுமா இருக்க. எதுக்கு உன்னைய அலைய விட்டுக்கிட்டு, அதனால நானே வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவுடைய அந்த முழுமையான மாற்றத்த ரோகிணியால நம்பவே முடியல. அந்நேரம் ரோகிணியோடைய அம்மாவும் வெளிய வந்துடுறாங்க. வந்துட்டு, "வாங்க சம்மந்தி வாங்க. நீங்க என்ன இவ்வளோ எங்க வீடு வரையும் வந்திருக்கீங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்ல,
நானும் தான் எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? பழசெல்லாம் இனி பேசிக்கிட்டே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. நான் என் மருமகள பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் அவங்க ரோஹிணியுடைய அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. என்னடா இது! இவங்களுக்கு இப்படி ஒரு மாற்றமா திடீர்னு? நேத்து வரையும் நம்ம மகள வேண்டவே வேண்டாம், கண்ணுலயே பார்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னடான்னா, என் மருமகள பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாளே! இதுல ஏதோ பெரிய பின்னாடி மர்மம் இருக்குன்னு நெனைக்கிறேன். சரி பரவால்ல. இவங்க ஏதோ சதித்திட்டம் பண்ண போறாங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. ரோகிணியோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துறக்கூடாதே அப்படின்னு நெனச்சு பயப்படுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "என்னாச்சு? வாசல்லயே நின்னு பேசிட்டே இருக்கீங்க. உள்ள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்றீங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, ரோஹிணி இருந்துட்டு, "ஐயய்யோ! அப்படி இல்ல ஆண்டி. ஏதோ ஒரு அதிர்ச்சியில நான் அப்படியே நின்னுட்டேன். வாங்க, உள்ள வாங்க ஆண்டி." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, "டேய் மனோஜ் நீயும் உள்ள வா." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாரும் உள்ள போய் உட்காந்துட்டு, "இங்க பாரும்மா, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. சரியா? எந்த கவலையும் நீ படாத. உன் மனசு இனிமே ஆரோக்கியமா இருக்கணும். அதுபோக உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். அதனால நீ எத பத்தியும் கவலைப்படாம நல்லபடியா குழந்தைய பெத்துக் குடுக்குறதுக்கு வழிய பாரு. கூடிய சீக்கிரம் உன்னைய நான் வீட்ல எல்லார்ட்டயும் பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்ல, ரோஹிணி இருந்துட்டு, "ஆண்டி நீங்க இவ்வளோ சீக்கிரம் என்னைய மன்னிச்சு ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா மனசுக்குள்ளேயே, "ஆமாடி, ஆமா. உன்னையவாது நான் மன்னிச்சு ஏத்துக்கிறதாவது, கூடிய சீக்கிரம் உன்னைய வீட்ட விட்டு தொரத்தாம விடமாட்டேன். இப்ப என் பிள்ளையோட குழந்தை உன் வயித்துல இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் என் வீட்டுக்குள்ள நுழையலான்னு பார்க்குற. நடக்கவே நடக்காதுடி. என்ன செய்றேன்னு மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லி விஜயா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆனா ரோகிணி இத எதுவுமே தெரியாத பாவமாட்டம், "வாங்க ஆண்டி டீ எதுவும் குடிக்கிறீங்க? டீ போடட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இப்ப உனக்கு ஹெல்த்தியா ஜூஸ் போட்டு குடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு, "எதுக்கு ஆண்டி? ஏன் இப்போதைக்கு ஜூஸ் எல்லாம்? நான் இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜூஸ் குடித்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்ல, "ஏன் இந்த அத்தை கையால குடிச்சா நீ வாங்க குடிக்க மாட்டியா? நான் அத்தை கையால உனக்கு மொத ஜூஸ் போட்டு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன் நீ அத குடிக்க விருப்பம் இல்லையா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போடணும்னா போடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, "கல்யாணி இங்க வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லி சொல்ல, தனியா கூட்டிட்டு போயி, "ஏய் இங்க பாருடி, உன் மாமியார் என்ன திடீர்னு இப்படி டோட்டலா மாறி வந்து நிக்கிறாங்க. என்னால இத நம்பவே முடியல. இது உனக்கு ஏதோ ஆபத்தா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என் உள் மனசு ஏதோ படபடன்னு அடிக்குதுடி." அப்படின்னு சொல்லி சொல்ல, "அம்மா நானே என் மனோஜும் என் மாமியாரும் நல்லபடியா என்னைய மனசு மாரி ஏத்துக்கிட்டு கூட்டிட்டு போக வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னம்மா அவங்கள தப்பா பேசுற?" அப்படின்னு சொல்லி சொல்ல, "ஏய் எப்பயுமே நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியே. அவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குடி. அவங்க ஜூஸ் போட்டு குடுக்குறேன்னு சொல்றாங்க. உன்னை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதான்டி எனக்கு பயமா இருக்கு. அது எப்படி ஒரு பொம்பள ஓவர் நைட்ல மாற முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, ரோஹிணி இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதம்மா. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு, "இந்நேரம் இந்த ஜூஸ் போட்டு குடுக்கணும் என் மருமகளுக்கு. எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, "சரி ஓகே. நான் தான் எல்லாம் நீங்க ஜூஸ் போடுங்க சம்மந்தி. நான் வெளிய வெயிட் பண்றோம்." அப்படின்னு சொல்லி விஜயா ஜூஸ் போடுறத ரோகிணி அ ரோகிணியும், ரோகிணியுடைய அம்மாவும் ஒரு ஓரமா நின்னு பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறாங்க. அந்த பொம்பள என்ன செய்றா அப்படின்னு. அந்நேரம் விஜயா ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து ஜூஸ் ஃபுல்லா போட்டுட்டு, அதில ஏதோ ஒரு பொடி மாரி ஒண்ணு எடுத்து கலக்குறாங்க. அத நம்ம ரோகிணியுடைய அம்மா நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு, "அட பாவி! நம்ம நெனச்ச மாரியே நடந்துருச்சே! இவ நல்லவளா திருந்தி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே! இப்ப பாத்தி என் பொண்ணுக்கு ஏதோ செய்யணும்னு ட்ரை பண்றாங்க." அப்படின்னு சொல்லி அவங்க அத பார்த்துட்டே இருக்கிறாங்க. நேரா ரோகிணிட்ட வந்து, "இங்க பாரு ரோகிணி, உன் மாமியாரு அந்த ஜூஸ்ல எதையோ ஒண்ணு கலந்துருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உன் வயித்துல வர்ற பிள்ளைய அழிக்கிறதுக்காக தான் அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். நீ அத வாங்கி குடிக்காத, எதையாவது சமாளி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணி இருந்துட்டு, "சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்நேரம் விஜயா இருந்துட்டு, "இந்தாம்மா மருமகளே ஜூஸ் குடி." அப்படின்னு சொல்லி ஜூஸ கொண்டு வந்து எடுத்துட்டு வர்றாங்க. ரோகிணி இருந்துட்டு, "அத்தை இருக்கட்டும் அத்தை, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்ல, "இல்லம்மா நீ குடிச்சே தான் ஆகணும். இப்ப நீ கண்டிப்பா குடிக்கணும். நான் ஆசையோட உனக்கு ஜூஸ் போட்டு குடுத்துருக்கேன். நீ குடிக்கக்கூடாதுலாம் குடிக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்ல, ரோகிணி இருந்துட்டு டக்குன்னு இன்னொரு கிளாஸ் எடுத்து, "இங்க பாருங்க அத்தை, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நீங்க என்னைய மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. என் மேல உள்ள கோவம்லாம் உங்களுக்கு போயிருச்சு. இத செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தாங்க நீங்க பாதி, நான் பாதி." அப்படின்னு சொல்லி சொல்ல, "இனிமே அந்த வீட்ல எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே சரிசமமா தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் உங்கள நானும், நீங்க என்னையும் விட்டுக் குடுக்கக் கூடாது. அதுக்கு அடையாளமா இந்த ஜூஸ 2ஆ ஷேர் பண்ணி குடிப்போம்." அப்படின்னு சொல்லி சொல்ல, விஜயா வந்துட்டு, "ஐயய்யோ! எனக்கெல்லாம் வேண்டாம். ஐயய்யோ! நான் போய் அத எப்படி குடிக்க?" அப்படின்னு சொல்லி சொல்ல, "ஏன் ஏன் ஆன்ட்டி பதர்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா.
நீ நீ முதல்ல ஃபுல்லா ஜூஸை குடி. நீ தான் இப்போதைக்கு ஹெல்த்தியா இருக்கணும். உன் உடம்பு தான் இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல, இல்லைங்க, இல்லை வேண்டாம். கண்டிப்பா நீங்களும் ஒரு பாதி ஜூஸை குடிச்சு தான் ஆகணும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல, விஜயா இருந்துட்டு, அடடா நம்ம நினைச்சது நடக்காது போலயே அப்படின்ட்டு கிளாஸை தெரியாம தட்டி விடுற மாதிரி கீழே தட்டி விட்டுறாங்க. ஐயையோ! ஜூஸ் மொத்தமா கொட்டி போச்சே! நான் வேணா உனக்கு வேற ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா போட்டு தரட்டா? அப்படின்னு விஜயா சமாளிக்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, நல்ல வேளை ஒரு வழியா அந்த ஜூஸை குடிக்காம நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனா இவளை நம்பி நம்ம வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பா நம்மளை ஏதாவது பண்ணாம விட மாட்டா அப்படின்னு நான் உங்க கூட வரல அப்படின்னு ரோகிணி சொல்ல போறாங்க.